புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் விஜய் தலைமையிலான தாவைக்க அரசு அது முன்ன இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த அரசு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் என்ன? இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து வந்திருக்காங்க. அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை பூர்த்தி செய்யறதுல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே இவ்வளோ பேசினது சேலஞ்சு, இவருக்கு கண்டிப்பாக அது இவருடைய சூழலில் தான் அது இருக்குது. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றது பெரிய சேலஞ்சஸ். அதுக்கான 2-3 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று, டெஃபினட்டாக கவர்னன்ஸ். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறது, இளைஞர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் உள்ள இடைவெளி இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும். அது குறைக்கணுன்றது எல்லா தளத்துலையும், போலீஸ்லேருந்து இது டிரான்ஸ்போர்ட், ஆஃபீஸர்ஸ், எல்லா விஷயம், நெப்போட்டிசம், பல விஷயங்களில் நம்ம சொல்லலாம். அது அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளி எப்படி அதுன்றது இளைஞர்கள் ரொம்ப ஒரு கொஸ்டினாக பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிறோம், ஆனால் ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்க்குறாங்க இல்லையா கண்ணு. அதில் அந்த நெப்போட்டிசம், அந்த இடைவெளியை ரூல் ஆஃப் லா ஆர் கவர்னன்ஸ், அது எது எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சாக சொல்ல முடியும். ரெண்டாவது சேலஞ்ச் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, எஜுகேஷனில், ஹெல்த், இதை எப்படி இந்த சிஸ்டத்தை அவர்கள் குவாலிட்டியாக எப்படி மாற்றுது, அவங்க குவான்டிடேட்டிவ் இதில் மாறணும் கண்டிப்பாக. அது முடிச்சு நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இது இனிமேல் அடுத்து சிஎம் ஸ்பீச்லேயோ நாங்கள் தமிழ்நாடு 50% இளைஞர்கள் பல்கலைக்கழகம் போகிறாங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. அது போயாச்சு நமக்கு தெரியும். அந்த 50% இளைஞர்கள் பல்கலைக்கழக போகிற இளைஞர்கள் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க ஃபேக்ட்ரிஸில்? ஒரு டீசென்ட் ஜாப் எத்தனை பேருக்கு? தரமான வேலைக்கு ஒரு டீசென்ட் ஜாப், ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் படி ஒரு டீசென்ட் ஜாபு இந்த 50% போகிற மாணவர்களை இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கு? அதை உறுதி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நியூ செட் ஆஃப் கவர்னன்ஸ், நியூ செட் ஆஃப் பாலிசிஸ் தேவை. அது அந்த ஃப்ரேம் ஒர்க்கே வேறையாக இருக்கணும். குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸில். நமக்கு என்ன தேவைன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் லிவிங், குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்லேருந்து இந்த குவாலிட்டியை நோக்கி நகரணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஹெல்த், குவாலிட்டி ஆஃப் லிவிங், குவாலிட்டி ஆஃப் ஈவன் இன்டராக்ஷன். அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி சொல்லுது. அதுதான் இந்த இளைஞர்கள் எதிர்பார்க்கறது. தேர் டயர்ட் ஆஃப் இட். அந்த அதிருப்தி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு புதிய ஃப்ரேம் ஒர்க்குன்னு நம்ம வரணும், அந்த குவாலிட்டியை நோக்கி. அதுதான் தமிழ்நாட்டுடைய சேலஞ்சை நான் பார்க்குறேன்.